வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனது பள்ளி பருவத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நற்பணி மன்றம் ஏற்படுத்திய மக்கள் முதல்வர் ரங்கசாமி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. புதுவையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நாகமுத்து மாரியம்மன் சடல் திருவிழா. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க விரும்புவோர் புதுச்சேரி வேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இடத்தின் பத்திரம் வாடகை இடமாக இருப்பின் அதன் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீதி, தண்ணீர் ரசீதி, முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களின் 3 நகல்களும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது பள்ளி பருவத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நற்பணி மன்றம் ஏற்படுத்தி பழைய நினைவுகளோடு அவரின் வாழ்க்கை வரலாறு இன்றைய மாலை மலரில் வந்த செய்தியை படித்த மக்கள் முதல்வர் ரங்கசாமி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் கடைகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன. இதில் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் நோய்வாய்ப்படும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டு விடுகிறார்கள். இந்த நாய்கள் வெறிபிடித்து பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கடிப்பதாகவும் புகார்கள் வருகின்றன. எனவே உரிமையாளர்கள் தங்களது நாய்களை ஆரம்ப நிலையில் இருந்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையின்படி முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வரைமுறைப்படுத்துவதற்காக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் புதன்கிழமை தோறும் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை உரிமம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்போர் தங்களின் ஆதார் மற்றும் வளர்ப்பு நாய்க்கு ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெறலாம். இதற்கு ரூபாய் 150, உரிமம் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக செலுத்த வேண்டும். வளர்ப்பு நாய்களை முறையாக பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியில் கண் சிகிச்சை செய்து கொண்ட முதியோர்களை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் நேரடியாக சென்று நலன் விசாரித்தார். புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தொடர்ந்து தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ரூபாய் 20,000 மதிப்புள்ள கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட முதியோர்களை அவர்களது இல்லத்திற்கு சென்று சிகிச்சை சம்பந்தமாகவும் உடல்நலம் விசாரித்தார். நிகழ்ச்சியின் பொழுது பாஜக ஊடக பிரிவு மாநில தலைவர், மாவட்ட தலைவர் MR சரவணன், நிர்வாகிகள் ராம்குமார், இளைஞரணி மாவட்ட தலைவர் சுரேஷ், மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு ESI மாதிரி மருத்துவமனை மாடல் ஹாஸ்பிட்டல் நிறுவுவது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிக்கை. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல புதுச்சேரியிலும் மாதிரி மருத்துவமனை அமைய வேண்டும் என்பது அனைத்து தொழிலாளர்களின் விருப்பம். காரணம், எல்லா நோய்களுக்கும் ஒரே இடத்தில் சிகிச்சை பெற முடியும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. தொழிலாளர்களிடம் அவர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படுகின்ற தொகையில் இருந்துதான் இந்த திட்டம் செயல்படுகிறது.
ஆனால் புதுச்சேரியில் அந்த திட்டப்படி தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. இந்தியாவிலேயே மாடல் ஹாஸ்பிட்டல் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது. புதுச்சேரியில் இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் இல்லாததால் தொழிலாளர்கள் தனியார் மருத்துவமனைகளில் லட்சக்கணக்கில் செலவு செய்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளும் நிலை உள்ளது. இஎஸ்ஐ தொழிலாளர்களின் சம்பளத்தில் இருந்து மருத்துவத்திற்கான பணம் பிடிக்கப்படுகிறது. அப்படி உழைத்து சம்பாதித்த பணத்தை இஎஸ்ஐக்கு பிடித்தம் செய்து கட்டிய பிறகும் அவர்களுக்கான இலவச சிகிச்சை கிடைக்காமல் இருப்பது தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். மத்திய இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் அந்தந்த மாநிலங்களில் மாடல் ஹாஸ்பிட்டல் அமைக்க 1975 தகுந்த இடங்களில் பெற்று சிறந்த மருத்துவமனைகளை நிறுவி வருகிறது. அதேபோல மத்திய இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் நம் புதுச்சேரி மாநிலத்திலும் இஎஸ்ஐ மருத்துவமனையை அனைத்து வசதிகளுடன் இருக்கக்கூடியதாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மாடல் ஹாஸ்பிட்டலை அமைக்க அனுமதி அளித்துள்ளது. இந்த மருத்துவமனை கட்டுவதற்கான முழு செலவையும் மத்திய இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் ஏற்கிறது. இதற்கு புதுச்சேரி மாநில அரசும் துணைநிலை ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்துள்ளனர். தற்போது அதற்கு உண்டான இறுதிக்கட்ட கோப்பு முதல்வர் அவர்களின் ஒப்புதலுக்கு உள்ளதாக தெரிகிறது. இந்த இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் வந்தால்தான் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறையும். ஏனென்றால் புதுச்சேரியில் ஏறக்குறைய 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது அவர்களது குடும்பத்தில் உள்ள பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டால் இங்கு போதிய வசதி இல்லாமல் இங்கு செயல்படும் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகிறார்கள். அங்கு போதுமான மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகிறார்கள். இதனால் அவர்கள் உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் போதிய இடவசதி இல்லாததாலும் போதிய படுக்கை வசதி இல்லாததாலும் அவர்களுக்கான சிகிச்சை கிடைக்காமல் சிரமப்படுகிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கான உயர் சிகிச்சை கிடைக்காமல் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அதிக பண செலவு செய்து சிகிச்சை பெற வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அவர்கள் கடனாளியாக மாறி வருகிறார்கள். இஎஸ்ஐ மருத்துவமனையின் தற்போதைய நிலைமைகள் பற்றி கீழ்வருமாறு விவரிக்கப்படுகிறது. பொது மருத்துவத்திற்கான மருத்துவர் இல்லை. காது மூக்கு தொண்டைக்கான மருத்துவர் இல்லை. மேலும் அவற்றுக்கான உபகரணங்களும் இல்லை. கண் மருத்துவர் இல்லை. மகப்பேறு மருத்துவர் இல்லாததால் இங்கு பிரசவம் பார்ப்பது இல்லை. எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவர் இல்லை. அதனால் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நடைபெறுவதே இல்லை. தோல் வியாதிக்கான மருத்துவர் இல்லை. கதிரியக்க நிபுணர் ரேடியாலஜிஸ்ட் இல்லை. அதனால் இங்கு ஸ்கேன் பார்ப்பது இல்லை. பல் மருத்துவத்திற்கான நவீன உபகரணங்களும் இல்லை. டைலர் இல்லை. பார்பர் இல்லை. நவீன அறுவை கூடம் மற்றும் வெண்டிலேட்டர் இல்லை. சமையல் கூட உதவியாளர் இல்லை. வார்டு அட்டெண்டர் பணியில் இருந்த அனைவரும் தற்பொழுது பணியில் இல்லை. அவர்களுக்கு பதிலாக தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் பணி செய்கிறார்கள். இரத்த பரிசோதனை கூடத்தில் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை மட்டும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான முக்கிய பரிசோதனைகள் பார்க்கப்படுவதில்லை. மருத்துவமனைக்கு என்று மருத்துவ அவசர ஊர்தி இல்லை. மருத்துவமனைக்கு என்று தனியாக பாதுகாவலர்களும் இல்லை. மருத்துவமனையில் தொலைக்காட்சி மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்கு காலை இட்லி, பொங்கல், கிச்சடி வழங்கப்பட வேண்டும். ஆனால் ரொட்டி, பால் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. மேற்கண்ட நிலையில் செயல்படும் புதுச்சேரி இஎஸ்ஐ மருத்துவமனையை மாதிரி மருத்துவமனையாக கட்டமைத்தால் தொழிலாளர்கள் அழல்படும் நிலைமை மாறி அவர்களுக்கான உரிய உயர் சிகிச்சை நம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நேரடியாக கிடைப்பதுடன் அவர்களது குடும்பத்தாரும் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு நம் மாநிலத்தில் இஎஸ்ஐ மாதிரி மருத்துவமனை துரிதமாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உயர்திரு தலைமை செயலர் அவர்களுக்கும் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலர் அவர்களுக்கும் நலவழித்துறை அவர்களுக்கும் கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரங்கசாமி பிறந்த நாளுக்கு லட்சக்கணக்கான ரூபாயில் பேனர் வைத்து செலவழிக்கும் பணத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்கு செலவிட வேண்டும். முன்னாள் பாஜக தலைவர் சுவாமிநாதன் அறிவுறுத்தல். பேனர் கட் அவுட் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அதிகாரிகளுக்கு அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இதுகுறித்து புதுவை மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாள் வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருகிறது. அதற்கு அவரது தொண்டர்கள் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பேனர்களை வைத்து வருகிறார்கள். காமராஜர் கோடிக்கணக்கான ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கிய பெருமை ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுத்த காமராஜர் அவர்களையே சாரும். கல்விக்கு கண் திறந்த காமராஜரை பின்பற்றும் புதுவை முதல்வர் ரங்கசாமி இந்த ஆண்டு கட் அவுட் மற்றும் பேனர் வைக்கும் பணத்தில்
தாய் தந்தையை இழந்த ஏழை மாணவர்கள் மற்றும் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பேனர் இல்லாத அழகிய புதுச்சேரியை உருவாக்க முதல்வர் முயற்சி எடுக்க வேண்டும். இதேபோன்று அனைத்து அரசியல் கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஏராளமான ஏழை மாணவர்கள் முதல்வர் பெயரை சொல்ல முன் வருவார்கள். மேலும் முதல்வர் பிறந்தநாள் பரிசாக வரும் பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கான பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு மற்றும் அரசு சார்புள்ள ஊழியர் குடும்பங்கள் பல ஆண்டுகளாக சம்பளம் போடாமல் வறுமையில் வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் அவர்களின் பிள்ளைகள் படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். வருகிற பட்ஜெட்டில் முதல்வர் பிறந்தநாள் பரிசாக ஊழியர்களின் சம்பளத்திற்கு நிதி ஒதுக்கி பாக்கி சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். நேர்மையான அதிகாரிகள் உயர் நீதிமன்ற தீர்ப்பை கட் அவுட் மற்றும் பேனர் விஷயத்தில் அமல்படுத்த முன்வரும் பொழுது அவர்களுக்கு அரசு போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் நேர்மையான அதிகாரியாக இருந்தும் பல இடங்களில் தங்களது கடமையை அவர்களால் செய்ய முடியவில்லை. எனவே அதிகாரிகளுக்கு புதுச்சேரி அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சுவாமிநாதன் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அனிச்சங்குப்பம் ஊத்துக்காட்டம்மன் ஆலய செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி அருகில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கீழ்புத்துப்பட்டு மதுரா அனிச்சங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஊத்துக்காட்டம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 21ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இந்த செடல் உற்சவத்தில் அனிச்சங்குப்பம் மட்டுமின்றி சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தி கொண்டு கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இது பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அனிச்சங்குப்பம் கிராம பஞ்சாயத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற அரங்கர் அனந்த சயனம் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 5ஆம் நாள் திருவிழாவில் அரங்கர் அனந்த சயனம், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரித்து வைக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லட்சுமி திருமண நிலையம் நிறுவனர் உலகநாதன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாள் விழா புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது.
புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாள் விழா வெள்ளிக்கிழமை காலை தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராசர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றி சிறப்பித்தார்கள். முதுநிலைப் பள்ளியில் பிற்பகல் 2 மணி அளவில் எஸ். ரெஜிஸ் வெள்ளி விழா கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான திரு பாஞா வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு காமராசர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 2022, 23, 24 கல்வி ஆண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளியளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கும், மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரை ஆற்றி சிறப்பித்தார்கள். முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளாளர் திரு ஃப்ரெட்ரிக் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள். இந்த விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் திருமதி ஜிட்டா ஃப்ரெட்ரிக் அவர்களும், பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் ஹில்டா அவர்களும், பள்ளியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் திரு சீதாராமன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவி பா. நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருபிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க, மாணவர் அரவிந்தன் நன்றி நவின்றார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் திரு இளவழகன், திருமதி மீனாட்சி, திருமதி கவிதா, திருமதி ரெஜினா கார்மல், திருமதி வள்ளி, திருமதி ஜானகி, திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவிகளாக இருந்தது எமக்கு பெருமைக்குரிய நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்களையும் இத்தருணத்திலே வணங்கி எனது நன்றியை தெரிவிக்கிறேன். உதியம்பட்டு கிராமத்தில் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதியம்பட்டு கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த வருடமும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்த பொதுமக்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட சுமங்கலிகளுக்கும் சுமங்கலி பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் உதியம்பட்டை சேர்ந்த சேகர் முதலியார், பிஜேபி வில்லியனூர் ஓபிசி மாநில தலைவர் ஜானகிராமன், ராஜா, SMV ஜுவல்லரி, சுதாகர் பூஜைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று இன்று ஆய்வு மேற்கொண்டார்.
தற்பொழுது கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைவாக முடித்து ஓரிரு மாதங்களுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ரகவுடா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் ஸ்ரீ வழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி வம்பா கீரப்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ வழி மாரியம்மன், ஸ்ரீ வேதவனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு ஸ்ரீ வழி மாரியம்மன் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருந்து தொடங்கிய பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஆலயத்தை வந்து அடைந்ததும் வழி மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வம்பா கீரப்பாளையம் மீனவ கிராம ஆலய கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்துள்ளனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்திக் கொண்டும் பஸ், லாரி, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர் பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்திக்கொண்டு பஸ், கார், வேன், லாரி, ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவிலில் செடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்று பகுதியில் திருப்பி விடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். செடல் விழாவினை ஒட்டி 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த ராஜேஷ் குமார் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய மண்டல பூஜை நிறைவு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் ஆனந்தமால் சத்திரம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வர ஆலயத்தில் கடந்த ஜூன் மாதம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கி வேத பாராயணம் செய்து கடப்புறப்பாடுடன் மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து திமுக ஆன்மீக குழுவினரின் சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறை புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா பக்தர்களுக்கு வழங்கி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து 48வது நாள் மண்டல அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ராமசாமி, முன்னாள் கமிஷனர் சுந்தர்ராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தமால் ஆதீனம் நிர்வாக கமிட்டி விழா குழுவினர் தலைவர் செல்வநாதன், உறுப்பினர்கள் ஜனார்தனன், ஆறுமுகம் உட்பட நிர்வாக குழு கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அதான் அண்ணெல்லாம் சிறப்பாக பண்ணுது. அன்னை எஜுகேஷன் அகாடமியில் பயின்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பங்கேற்று பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷன் அகாடமியில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுவை ரமணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் தமிழ் பார்க் நிகழ்ச்சி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் 120 போட்டியாளர்கள் அன்னை எஜுகேஷன் அகாடமி மூலமாக தேர்வு எழுதியதில் 46 போட்டியாளர்கள் தேர்ச்சி பெற்றும் 10 போட்டியாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். இதில் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் 6வது இடமும் ஆண்கள் பிரிவில் 9வது இடமும் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மேட்டுப்பாளையம் காவல் நிலைய சரக ஆய்வாளர் முத்துக்குமரன், மேட்டுப்பாளையம் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் தங்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்களை விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் பேசி நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அன்னை போட்டித் தேர்வு மைய ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது.
ஆடி மாதம் 1வது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். உப்பளம் தொகுதி பெரிய பள்ளி பகுதியில் உள்ள அப்பாவு மேஸ்திரி வீதி மற்றும் சந்தா சாஹிப் வீதியில் பாதாள வடிகால அடைப்பு. 4 மணி நேரம் மக்களுடன் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் சரி செய்து கொடுத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பள்ளி பகுதியில் உள்ள அப்பாவு மேஸ்திரி வீதி மற்றும் சந்தா சாஹிப் வீதியில் பாதாள வடிகால் அடைப்பு ஏற்பட்டு இருந்தது. இதுகுறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களிடம் அந்த பகுதி மக்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து அலைபேசியில் தெரியப்படுத்தினார். அங்கு நேரில் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஆய்வாளர் தனசீலன், ஞானசேகர் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று இன்று 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பாதாள வடிகால் அனைத்து அடைப்புகளையும் ஊழியர்கள் மூலம் எடுத்தார்கள். அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் பாபு, ரகுமான், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற விலங்கியல் பேராசிரியர் திரு மருத அருணாச்சலம் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஓய்வு பெற்ற கணித பேராசிரியர் திரு துளசி அவர்களும் பங்கேற்றார். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் பற்றி பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அடிப்படையில் இந்த கண்காட்சி உருவாக்கப்பட்டது. வீட்டில் தூக்கி எறியப்படும் நெகிழி பைகள், அட்டைகள், நெகிழி பொருட்கள், முட்டை ஓடுகள், தேங்காய் நார் ஓடு போன்ற தேவையற்ற பல பொருட்களை வைத்து பல அரிய படைப்புகளை மாணவர்கள் செய்தனர். ஸ்டாண்ட், லேம்ப் லைட், பென் ஸ்டாண்ட், கீ ஸ்டாண்ட், கபோர்ட், ரெயின்போ, சீடியில் தோரணங்கள், பூங்கொத்து, டஸ்ட்பின், ஃப்ளவர் வாஸ், மேட், பொம்மைகள், காளான், கைப்பை, இயற்கை உரம் மூலம் தயாரித்த செடிகள் ஆகியவை கண்காட்சியில் வைக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் தீங்கு மற்றும் பாதிப்பு ஏற்படாத வகையில் திட கழிவுகளை வைத்து பல அரிய படைப்புகளை, வகுப்பறையில் தூக்கி எறியப்பட்ட பொருட்களை வைத்து மாணவர்கள் பல அற்புதமான அழகுமிக்க படைப்புகளை செய்தனர். திட கழிவுகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூக்கி எறியப்படும் பொருட்களான டீ கப், கொட்டாங்குச்சி, பட்ஸ், வாட்டர் பாட்டில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் மீண்டும் பொருட்களின் உபயோகத்தை அதிகமாக்கலாம் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொண்டனர். இந்த கண்காட்சியின் நோக்கம் சுற்றுச்சூழலை நம் தலைமுறைக்கு பாதுகாத்தலே ஆகும். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் அபிஷேக ஆராதனை நடைபெற்று தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த தங்கத்தேரை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் அவர் செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ராஜவேலுவிற்கு பொன்னாடை போத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஏரிப்பாக்கம் விஜய் சேது சிறப்பாக செய்திருந்தார். சார் இங்க பாருங்க.
என்னென்ன சைலமா அப்படி நினைக்குமா என்னென்ன போடு மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பேச்சுரிமை எழுத்து திறமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து வழக்கறிஞர் ப. மோகன் கூறும்பொழுது, நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக சமஸ்கிருத மொழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய சட்டங்களுக்கும் பேச்சு உரிமைக்கு எதிரானது. இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற 3 குற்றவியல் சட்டங்களினுடைய புதிய சட்டங்களுக்கு எதிராக ஒரு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் திரட்டி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற HRPCPS நம்முடைய அருமை தோழர் முருகானந்தம் தலைமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய அடிப்படை நோக்கமே ஒன்றிய அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இந்த 3 சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சி சட்டம், 162 ஆண்டு கால ஒருவேளை கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றை கொண்டிருக்கிற சட்டங்களை முக்கியமாக 3ஐயும் இன்றைக்கு பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அபிமன்யம் சொல்லக்கூடிய வடமொழி கலந்திருக்கிற சமஸ்கிருத தலைப்பிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பாராளுமன்றத்தில் 146 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொழுது சட்டவிரோதமாக விவாதமின்றி இந்த தேசத்தில் இருக்கிற 140 கோடி மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் 1/7/2024ஆம் தேதி என்று அமலுக்கு வந்து விட்டன. ஆனால் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இந்த சட்டங்கள் அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது. மீண்டும் முக்கிய செய்திகள். தனது பள்ளி பருவத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நற்பணி மன்றம் ஏற்படுத்திய மக்கள் முதல்வர் ரங்கசாமி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. புதுவையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நாகமுத்து மாரியம்மன் செடல் திருவிழா. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.